ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கும் நடிகை தேவயானியோட மகள் இனியா அவர்களுக்கும் திருமணம் அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் உண்மை இல்லை, அது ஜஸ்ட் ரூமர் தான் அப்படின்ற மாதிரியும் நியூஸ் வந்தது. பட் இது எதுவுமே அஃபிஷியலாக வராதனால அப்போது ஜேசன் சஞ்சய்க்கும் இனியாவுக்கும் திருமணன்றது உண்மையா இல்லை இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதுன்றது உண்மையா அப்படின்ற கேள்வி நிறைய போயிட்டே இருந்தது சோஷியல் மீடியாவில். இப்போ அதை பற்றின ஒரு சின்ன செய்தி தான் அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு. இப்போது ஜேசன் சஞ்சய் அவர்கள் முதல் படத்தை இயக்கி முடிச்சிட்டாரு ஒரு இயக்குனரா. அந்த படமும் ஜூலை 31 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு சினிமா ஆடியன்ஸ் செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட டைட்டில் சிக்மா அண்ட் சிக்மா படத்தோட டீசரும் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆன நிலையில ரெண்டுத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க மக்கள், ஆடியன்ஸ் ஆல்சோ. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல ஜேசன் சஞ்சய் ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு. அண்ட் விஜய் அவர்களோட ரெஃபரன்ஸ்லாம் அந்த கேமியோ வந்ததுனால விஜய் ரசிகர்களும் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள செம்மையா ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் தேவயானியோட மகள் இனியா அவர்கள் இப்ப திரைத்துறையில கால் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு சிங்கரா ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. ஜி தமிழ்ல நடந்த சரிகமபா நிகழ்ச்சி மூலமா அவங்க அறிமுகமானாங்க. அண்ட் சரிகமபா நிகழ்ச்சியில அவங்களோட பாடல்கள் கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தேவயானி மாதிரி நடிகையா வருவாங்கன்னு பார்த்தா இவங்க ஒரு பாடகியா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி செம்ம ஆதரவு கொடுத்தாங்க. அந்த சரிகமபா நிகழ்ச்சியில அவங்க ஃபைனல் வரைக்கும் போக முடியலனாலும் பட் செமிஃபைனல் வரைக்கும் செம்மையா போராடினாங்க. அண்ட் அவ்வளோ அழகா பாடினாங்க. இப்ப அவங்களுக்கு சினிமாவில் நிறைய பாடல்கள் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்படி இருக்க இந்த நிலையில இனியாவுக்கும் ஜேசன் சஞ்சய்க்கும் திருமணம் நடக்க போகுது. சங்கீதா அவர்கள்ட்ட தேவயானி பேசியிருக்காங்க. அதனால இருவிட்ட சம்மதத்தோட இந்த திருமணம் நடக்க போகுது. ஜேசன் சஞ்சய்க்கும் இந்த திருமணத்துல ஓகே தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் செம்ம வைரலா போனுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இது முற்றிலும் பொய் தான், இது ஜஸ்ட் ரூமர் தான், யாரும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஜேசன் சஞ்சய் அவரோட வழியில இப்ப இயக்குனரா போயிட்டு இருக்காரு, இனியா அவங்களோட வழியில பாடகியா போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு முடிவை எடுக்கல. தேவயானி சைட்ல இருந்தும் சங்கீதா சைட்ல இருந்தும் இப்படி ஒரு முடிவை எடுக்கல. இது எல்லாமே ரூமர் தான், இதை நம்பாதீங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா கிடைச்ச நியூஸ் என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இது உண்மையா இருந்தா உங்க ஒப்பீனியன் என்னன்றதை நம்ம கான்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.